செஞ்சிக்கோட்டையில் தலையில்லாத ராஜா இன்றைக்கும் சுற்றுறாருன்னு சொல்கிறாங்க. முகலாயர்களே ஜெயிக்க முடியாத ஒரு கோட்டையை இன்றைக்கும் ஒரு பேய் பாதுகாத்துட்டு இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? அவர் தான் ராஜா தேசிங்கு. வெறும் 22 வயசில் ஆயிரக்கணக்கான முகலாய வீரர்களை எதிர்த்து தன்னந்தனியாக நின்ன மாவீரன். போர்க்களத்தில் அவர் தலை துண்டிக்கப்பட்டதும் அவரோட உடம்பு குதிரை மேலே ஏறி சண்டை போட்டுச்சான். அவர் இறந்த செய்தி கேட்டு அவரோட இளம் மனைவி அங்கேயே தீக்கு தன்னோட உயிரை தியாகம் செஞ்சாங்க. ஆனால் அங்கே தான் ஒரு பயங்கரம் ஆரம்பிச்சுது. இன்றைக்கும் அமாவாசை ராத்திரிகளில் செஞ்சிக்கோட்டையோட ராஜகிரி உச்சியில் நின்னீங்கன்னா காற்றுல வால் சண்டையோட சத்தம் கேட்கும், ஒரு குதிரையோட கணைப்பும் கேட்கும். செக்யூரிட்டிங்க பல பேர் தலையில்லாத ஒரு உருவம் வெள்ளை குதிரை மேலே கோட்டையை சுற்றி வரத்தை நேரில் பார்த்ததா இன்றைக்கும் சொல்கிறாங்க. அவர் இன்னும் அந்த கோட்டையை விட்டு போகலை. தன் கோட்டையையும் தன் மனைவியும் யாருன்னா தீண்டனா அந்த தலையில்லாத ராஜா விட மாட்டார். நீங்கள் செஞ்சிக்கோட்டைக்கு போயிருக்கீங்களா? அங்கே ஏதாவது மர்மத்தை உணர்ந்தீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த மர்மமான கோட்டைக்கு போவோமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.